Hi friends, welcome to For You Tamila யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட சிஎஸ்ஐஆர் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். 10th to எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,000 ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் மினரல்ஸ் அண்டு மெட்டீரியல் டெக்னாலஜிலேருந்து வந்திருக்கு. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்டிங் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. இதுக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,000 வரைக்கும் கிடைக்கிது, ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட்டு பாஸ் ஆயிருந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உமன், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு கிடையாது. அதர் கேட்டகரி 500 பே பண்ணணும். ரிட்டன் எக்ஸாமோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் தரத்தில் தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, ஒடியா இந்த லாங்குவேஜில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours கொடுக்குறாங்க. எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளவு மார்க்குக்கு கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதிலிருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஃபார்மேட்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ எலிஜிபிளோ இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.